சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சிஐஎஸ்எஃப்ல இருந்து வந்திருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான பர்மனன்ட் ரெக்ரூட்மெண்ட்டை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுக்கான டோட்டல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1161 வேகன்சிக்கு மேல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வெறும் 10th அதாவது மெட்ரிகுலேஷன் நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாபுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நோட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான 2024க்கான வேகன்சி வந்து வெளியிடுறாங்க. இது எப்போ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/3/2025 இருந்து 3/4/2025 வரைக்கும் நீங்க ஆன்லைன் மூலமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும். மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரி போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டெம்பரவரி கிடையாது, இது வந்து பர்மனன்ட் தான். டெம்பரவரி போஸ்ட் தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1/8/2025 அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டும் அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனும் 3/4/2025 அன்னைக்கு கூட நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 21,700 ரூபாயில இருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஸ்காலர்ஷிப் எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 34,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியும் வந்து இருக்கும். வேகன்சி பொறுத்த வரைக்கும் டோட்டலா எவ்வளவு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம ரீஜன்ல வந்து எவ்வளவு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குக்குக்கு வந்து 444 வேகன்சியும் அண்ட் காபருக்கு வந்து 8 வேகன்சியும் அண்ட் ட்ரைலருக்கு வந்து 21 வேகன்சியும் அண்ட் பார்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 வேகன்சியும் அண்ட் வாஷர்மேனுக்கு 236 வேகன்சியும் அண்ட் பெயிண்டருக்கு வந்து 2 வேகன்சியும் அண்ட் கார்பரேட்டருக்கு வந்து 2 வேகன்சியும் அண்ட் எலக்ட்ரிஷியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேகன்சி இருக்கு. மெயில் கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேகன்சியும் அண்ட் வெல்டருக்கு 1 வேகன்சி அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் மெக்கானிக்கலுக்காக 1 வேகன்சியும் அண்ட் அட்டெண்டருக்காக அதாவது எம்பி அட்டெண்டருக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சியும் டோட்டலா 1048 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்எம் கேட்டகரிக்கு இன்க்ளூட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 1161 வேகன்சி வந்து உங்களுக்கு டோட்டலா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமா தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போறாங்க. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அண்ட் மெயில் கேண்டிடேட்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஜோன்ல வந்து எவ்வளவு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல பார்க்கலாம். மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு நம்ம தமிழ்நாடு ரீஜன்ல வந்து எவ்வளவு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீழே லாஸ்ட்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது சவுத் செக்டர்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு வேகன்சி வந்து டோட்டலா சவுத் செக்டர்ல வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்றதே கொடுத்துருப்பாங்க. டோட்டலா வந்து எவ்வளவு வேகன்சி இருக்குன்னா 205 வேகன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 22 வேகன்சி வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி இதுல எக்ஸர்வீஸ் மணி இருக்கிறவங்களுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா 113 வேகன்சி வந்து ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் போஸ்ட்ல வந்து உங்களுக்கு 7 போஸ்டுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த அதாவது எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அதுக்கான வேகன்சி வந்து உங்களுடைய டேபிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்துக்கோங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, இது சைலண்ட் ஃபியூச்சர்ல வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட்டும் அண்ட் பிஎஸ்டி டெஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனும் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்டர்வியூனா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் மற்ற ஃபீமேல் கேண்டிடேட் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. மற்ற கேண்டிடேட்க்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 rupees உங்களுக்கு ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பிஇடி டெஸ்ட் அண்ட் பிஎஸ்டி டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ட்ரேட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த ட்ரேடோட ஸ்கில் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் மெட்ரிகுலேஷன் வந்து நீங்க மஸ்டா பாஸ் பண்ணிருக்கணும். நீங்க வெறும் 10th நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் இன்க்ளூட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் ட்ரேட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அதாவது ட்ரேடை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த ட்ரேட் இருந்தாலும் சரி, எலக்ட்ரிஷியன் இருந்தாலும் சரி, வெல்டர் இருந்தாலும் சரி, அந்த ட்ரேடை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் கிடையாது, அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து
5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் மிலிட்ரி அண்ட் ஆர்மி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் எவ்வளோ இருக்கணும், பட் இந்த இதில் வந்து ரன்னிங் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நம்ம சவுத் ரீஜனில் வந்து எந்த இடத்துல வந்து இந்த செலெக்ஷன் வகர நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எந்த சென்டரில் வந்து உங்களுக்கு இந்த செலெக்ஷன் வந்து இருக்கோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேருந்து அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நடக்கும். மற்ற ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஸ்டேட்டில் மட்டும்தான் நடக்கும். வேறு அதர் ஸ்டேட்டில் வந்து எதுவுமே நடக்காது. சவுத் செக்ஷனில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா அண்ட் பாண்டிச்சேரி அண்ட் தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் செக்டரில் தான் வரும். சவுத் செக்டரில் வந்து நீங்கள் டைரெக்டாக இது பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன ட்ரேட் டெஸ்ட் வந்து கேட்பாங்க அப்படின்றது சில பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடோட எக்ஸாம் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? அண்ட் ரிட்டன் எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். அண்ட் ரிசர்வேஷனில் வந்து உங்களுக்கு யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ்சி இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் அண்ட் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணி போயிடலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.